மனிதர்களுக்கு பெரும்பாலான நோய்கள் எப்பப்ப வருது அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான வெதர்ல கரெக்டான உணவுகளை எடுக்காத போதுதான் வருது. சில கிளைமேட்ல சில உணவுகள் ஒத்துக்காது, ஆனா தெரியாதனமா அதை சாப்பிட்டுருவாங்க. முக்கியமா நம்ம மழை காலங்கள்ல ஒரு சில உணவுகளை எடுத்துக்கிறதுல கவனம் அதிகமா தேவை. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அந்த நேரத்துல கம்மியா இருக்கும். அதை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன நமக்கு தேவை அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்க போறோம். இந்தியாவில் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாநிலங்கள்ல மழைக்காலம் தொடங்கி இருக்கும்போது சில மாநிலங்கள்ல மழைக்காலம் தொடங்கியிருக்காது. இப்படி தட்பவெப்பநிலை ஏறி இறங்கி இருக்கும்போது உணவு பழக்கங்கள்ல நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த இஞ்சி அப்படிங்கிறது ஆதி காலத்துல இருந்தே மருந்து பொருளா பயன்பட்டு வருது. குறிப்பா தொடர் இருமல், நெஞ்சு சளி இது எல்லாத்துக்குமே பயன் தரும் ஒரு பொருளா இது இருக்கு. இது கூட தேன் மட்டும் கலந்து சாப்பிட்டு பாருங்க, நோய் கிருமிகள் எதுவுமே உங்களை அண்டவே அண்டாது. அடுத்தது டர்மரிக். இந்த மஞ்சள் அப்படிங்கிறது இந்தியர்களோட முக்கியமான சொத்து அப்படின்னு கூட சொல்லலாம். மக்களுக்கு எப்பெல்லாம் அடிப்படுதோ இல்லைன்னா உள்ளுக்குள்ள காய்ச்சல் இருக்கோ இது எல்லாத்துக்குமே டர்மரிக் ஒரு நல்ல மருந்தா இருக்கு. முக்கியமா மழை காலங்கள்ல இது ஒரு சிறந்த உணவு. அடுத்தது பச்சிலை தேநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கிரீன் டீ. கிரீன் டீ குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், உடல்ல புத்துணர்ச்சி தோன்றும். இதுல இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் ஏ இதெல்லாம் இருக்கிறதுனால கிரீன் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது மழைக்காலங்கள்ல வரக்கூடிய சில குட்டி குட்டியான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வராது. அடுத்தது சிட்ரஸ் ஆசிட் நிறைந்த பழங்கள். எதில் அது இருக்கு அப்படின்னு கேட்டா செங்காவி பழம், அதுதான் ஆரஞ்சு, லெமன், பைனாப்பிள் இது எல்லாத்துலேயுமே சிட்ரஸ் ஆசிட் நிறைஞ்சு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்கு. இது சாப்பிட்டு வர்றதுனால பருவ மழை காலங்களில் நோய் தொற்று இது குறைக்கும். இன்ஃபெக்ஷன்லாம் ஈஸியாக உங்களை தாக்கிடும் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்கன்னா உடனடியாக இந்த மாதிரியான பழங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க.